Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆண்டாள் கோவிலில் முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி மற்றும் ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் சிறப்பு வழிபாடு செய்தனர். வருகிற 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் விருதுநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள நிலையில் இதற்கான ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கு பெற முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி விருதுநகருக்கு வருகை புரிந்தார். இதனையடுத்து அங்கு புகழ்பெற்ற ஆண்டாள் கோவிலில் முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி மற்றும் ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் சாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்வின் போது ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் வரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமியின் எழுச்சி பயணம் வரவேற்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அதிமுக மாவட்ட செயலாளர் R. K. ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடாவுமான SP வேலுமணி, திமுக அரசு 4.5 ஆண்டுகளாக மக்களுக்கான திட்டங்களை மேற்கொள்ளாமல் விளம்பர அரசாக இருந்து வருகிறது எனவும், தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் விரைவில் வரும், அதிமுகவின் வெற்றி உறுதி எனவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராயப்பன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவர்மன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அம்மாவுடைய அரசை வழிநடத்தி கொடுத்தார். ஒரு எளிமையானவர், விவசாய குடும்பத்திலே பிறந்தவர். இவர் எப்படி நாட்டை ஆள முடியும் என்று கேட்டார்கள். அற்புதமாக 4 வருடம் 2 மாதங்கள் நாட்டை ஆண்டு கேட்ட திட்டங்களை பூரா கொடுத்தார். அது மட்டுமல்ல, எதிர்பாராத திட்டங்கள், கேட்காத திட்டங்கள், இதையெல்லாம் கொண்டு வர முடியுமா என்று நினைத்த திட்டங்களை எல்லாம் கொடுத்தார். 7.5% இடஒதுக்கீடு நீட்டு ஏமாத்திட்டு திமுக நீ கொடுத்தாரா இல்லையா? நீங்க 600 மேற்பட்டவர்கள் MBBS BDS படிக்கிறாங்களா? அரசு பள்ளியில் படிக்கிறது எடப்பாடி இருக்காங்க. ஆகவே இன்னைக்கு அத்தனை திட்டங்கள் கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சு பாக்குறாங்க. ஏமாந்து திமுக ஓட்டு போட்டோம். இந்த ஆட்சி 4 வருஷமா எதுவுமே நடக்கல. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, கடுமையான விலை உயர்வு, யாருமே நிம்மதியா இல்ல. ஆகவே இந்த ஆட்சி போக வேண்டும், எடப்பாடி முதலமைச்சராக வர வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க.